ஈழத்தின் புனந்தின்னி தமிழ்நாட்டு அரசியலின் எச்சப்பொறிக்கு தொடப்பக்கட்ட சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல சந்திப்புகளில் வளரி வச்சிருக்கிறத கேவலமாக பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு மிக மிக கேவலமாக தமிழ்நாட்டு மக்களை கூச்சப்படுத்தி பேசியிருக்கிறான். அந்த தொடப்பக்கட்டைக்கு செருப்படி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி இன்னும் அவன் பேசியிருக்கிறான், பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க, அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்றதை நீங்களே பாருங்கள். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக அளவில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே அமைதியாக எல்லா விதத்திலையும் எதுலன்னு ஒண்ணு எல்லா விதத்திலாம் கற்பழிப்பு, சாராய வியாபாரம், தாலியறுப்பு, இந்த கொலை கொள்ளை, இந்த வளத்திருட்டு, வேற எதுல இந்தியா உலகத்தில் அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. இதுல முதலிடத்தில் இருக்குல்ல. கடன் வாங்குறது மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறது ஒரு திட்டம். அமைதியா இருங்க. ஒரு திட்டம், நேத்து கூட ஒரே ஒரு திட்டம், காலை உணவு திட்டம். 60 வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது என்ன போடுங்க, என்ன போடுங்க? காலையில உப்புமா கிண்டி போடுற காலை சோறு கூட இல்லாம என்ன போய் வச்சிருக்க நீனு? காலை சோறு, மதிய சோறு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தின. வேற என்ன பண்ண? துப்புரவு பணியாளருக்கு காலை சோறு. சோத்துக்கு சத்தவங்களாடா நாங்க? சோத்துக்கு செத்தவங்களா? பிச்சைக்கார பயிர்களா? சோறு வடிச்ச தண்ணி பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்க, ஏண்டா இந்த மாதிரி தமிழ்நாடு உலக நாடுகளோடு போட்டி போட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் எதை மீன் பண்ணி கேட்குறாங்க? இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவே ஒற்றை இலக்கத்தில் முட்டி போட்டு நவுந்துன்னு இருக்கும்போது தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமை மிக்க விஷயம். அதைத்தான் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. இது எதுக்கு ஒப்பாக இருக்குதுன்னா, உலக நாடுகளில் இன்னும் குறிப்பாக சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக தொழில் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. ஆனால் கேட்கப்பட்ட ஆள் இந்த மாதிரி ஒரு தொடப்பக்கட்டையாக இருக்கிறதுனால இப்படி ஒரு கேவலமான பதில் சொல்கிறான். என்ன சொல்லியிருக்க? அதாவது நியாயமாக இது மாதிரி ஒரு கேட்டாக்கா நீ என்ன சொல்லலாம்? நான்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நான்லாம் முதலமைச்சரானா இது என்ன வளர்ச்சி, இதை விட பெரிய வளர்ச்சியை நான் அடைவேன். ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் கூட கடன் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ப்பேன். வானத்தை வில்லா வளைப்பான், மயிரை கட்டுவான், மட்டையை கட்டுவான், எந்த கருமத்தையாவது உருட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு என்ன வளர்ச்சி, ஏது வளர்ச்சி, பெரிய வென்று மாதிரி என்னென்ன கொலை கொள்ளை கற்பழிப்பு வளங்கள் திருட்டு இதெல்லாம் வளர்ச்சியா அப்படின்னு கேட்குறேன். ஏண்டா இதை பற்றிலாம் பேசுறதுக்கு கடுகு அளவு யோகிதை உனக்கு இருக்குதா நான் கேட்குறேன். சொல்ல உலகம் முழுக்க இருக்கிற தமிழ்நாடுகளுடைய ஈழத் தமிழர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி தாண்டா நீ தினமும் சாப்பிட்ற, நீ தினமும் குடிக்கிற கம்யூனிட்டி. உனக்கு என்னடா கொள்ளையை பற்றி பேசுறதுக்கு யோகிதை இருக்குது? உன் கட்சிக்காரன்லாம் யோக்கியமா? வன கொள்ளை, வன திருட்டு, வளங்கள் திருட்டு, ஏண்டா வளங்கள் திருட்டு. அந்த குவாரிக்காரங்கிட்ட முட்டி போட்டு மடி பிச்சை கேட்டு லட்சமாக கோடியாக பணம் வாங்கி பொழைச்ச நாய் நீ வளங்கள் திருட்டை பற்றி பேசுகிற யோகியதுக்கு தான் உனக்கு? கற்பழிப்பு, ஏண்டா உங்கூட நீ ஏமாற்றி குடும்பம் நடத்தி பலவந்தப்படுத்தி கற்பழித்து கிட்டத்தட்ட 7 முறை கருக்கலைப்பு செய்து ஒரு நடிகையோட வாழ்க்கையை வீணாகிட்டேன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி இன்றைக்கி நீதி கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்க்கிறாங்க. வழக்கு நடந்துனுக்குது. அந்த வழக்குக்கு கூட விசாரணையை சந்திக்க துப்பு இல்லாத நாய் இருக்கிற கட்சிக்காரனெல்லாம் கூட்டு பாதுகாப்பு வீட்டுக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போன புறம்போக்கு நாய் நீ கற்பழிப்பை பற்றி பேசுகிற. உனக்கு என்ன யோகியதை இருக்குது? இதை விட இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் பேசியிருக்கிறான். அதுக்காகவே அந்த நாயோட வாயில் செருப்பை கவ கொடுத்து தோர்த்தி உதைக்கணும். என்ன சொல்கிறான்? நிருபர்கள்ட்ட இவன் கேட்குறான், இன்னும் பெரிய இது தமிழக வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இந்தியாவிலே மிகப்பெரிய கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குதுன்றான். அதுக்கு பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, கடன் வாங்கி நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க, நல்ல திட்டங்கள் தானே செய்கிறாங்க அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த மொன்ன நாய் சொல்கிறான், என்ன திட்டம் சொல்லிக்கிறாங்க, சொல்லு அப்படி சுற்றிருக்கோம்ல, கம்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதற்கும் பத்திரிகையாளர்கள்
உதாரணத்திற்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நிறைய திட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் கூட இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த எச்ச பொறுக்கி புறம்போக்கு நாய் சொல்கிறான், இது ஒரு திட்டமா? என்னுடைய பிள்ளைங்கள் காலையில் கஞ்சி குடிக்க கூட வக்கு இல்லாத வச்சுருக்கிறது தான் வந்து ஒரு அரசுடைய சாதனையா? இதுக்கு தான் வந்து 60 ஆண்டு காலம் இந்த ஆட்சியா அப்படின்னு கேட்குறான். அதாவது காலை உணவு உண்கின்ற இந்த லட்சக்கணக்கான பிள்ளைகளை பிச்சைக்காரனான்னு கேட்குறான். சோறு போடுறதுக்கு கூட வழி இல்லையா? வக்கத்தவங்களானாங்க, கஞ்சிக்கு கூட வழி இல்லாத வக்கத்தவங்களானாங்க அப்படின்னு யாரை கேட்குறான்? இந்த தினம்தோறும் பள்ளிக்கூடங்களில் உண்ணுகிற காலை உணவு உண்ணுகிற அந்த குழந்தைகளை பார்த்து பிச்சைக்காரங்களான்னு கேட்குறான். இது எவ்வளோ வக்கரம் பிடிச்ச வார்த்தை, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏண்டா புறம்போக்கு சீமான் காலையில் மாணவர் பிள்ளைகளுக்கு போடுகிற உணவு பிச்சையா? இது பிச்சையாடா? உலகம் முழுக்க பிச்சை வாங்கி தின்ற பிழைக்கிற புறம்போக்கு நாயே, அது பிச்சை கிடையாது, அது அந்த மாணவர்களின் உரிமை. கல்வி எப்படி உரிமையோ அதே மாதிரி பசியற்று இருக்க வேண்டியதும் அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்டும் விதமாக தான் இந்த அரசு அரும்பாடுபட்டு வருஷத்துக்கு 600 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு அளிக்குது. இது சாதாரணமாக சொல்லிட முடியாது. இந்த புறம்போக்கு இதை பிச்சைக்காரத்தனம்னு சொல்கிறான். ஆனால் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் சொல்கிற வார்த்தை இருக்குதுல்ல, அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது, வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அது ஒரு சமூக முதலீடுன்னு சொல்கிறார். சமூக முதலீடுனா என்னன்னு நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் இந்த காலை உணவு திட்டம் என்பது இந்த லட்சக்கணக்கான, அதாவது 20,20,000 குழந்தைகள் தினந்தோறும் இந்த உண்ணுகிற உணவு என்பது ஒரு சரிவிகித சத்தான உணவு. பருப்பு, காய்கறி, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாம் அடங்கிய ஒரு சத்து உணவு, ஒரு சரிவிகிதமான உணவு எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை செய்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா இதை திட்டம் நடைமுறைப்படுத்திய பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னுக்குதுல்ல, அது மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது அந்த வாத்தியார்களை போய் கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லுகிற விவரங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமானது. தினந்தோறும் அதாவது ஒரு தாய், அதாவது தாயோ அல்லது தந்தையோ இருக்கிற குழந்தைகள், ஒரே ஒரு பெற்றோர், சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தாய் அல்லது தந்தை தனியாக இருக்கிற அவர்களுடைய குழந்தைகள் தினந்தோறும் உணவு உண்ணுவது இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் பல்வேறு தரவுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், அரசு பள்ளிகளில் எந்த குழந்தைகள் படிக்குது? சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மிகவும் பின்தங்கிய வறுமை கோட்டு கீழே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள்லேருந்து வர குழந்தைகள் தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள். அப்புறம் நெடுந்தூரம் வேலைக்கு செல்லுகிற பெற்றோர், அவங்க காலையிலேயே எழுந்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உணவை தயார் செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ வீடுகளில் பெற்றவங்க ராத்திரியில் இருக்கிற பழையதை கூட போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த உணவு கொடுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் அந்த பிள்ளை பிடிச்சதும் பிடிக்காததுமா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் அறிஞ்சு தான் அரசாங்கம் கணக்கில் கொண்டு தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய வெளிப்பாடு, அதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த குறுகிய காலகட்டங்கள்லேயே இடைநிற்றல் குறைஞ்சிக்குது. அதாவது பிள்ளைகளுடைய வருகை சிறப்பாக இருக்குது, இடைநிற்றல் குறைஞ்சிருக்குது. இன்னும் கேட்டால் ரொம்ப துல்லியமாக சொல்கிறாங்க, பிள்ளைங்கள் பாடத்தை நல்லா கவனிக்கிறாங்க, எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுகிறாங்க, இன்னும் கணக்கு அறிவியல் பாடங்களில் கூட கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தலை சுற்றல் மயக்கம் இல்லாமல் இந்த பிள்ளைங்க பள்ளியில் வகுப்பில் உட்கார்ந்துனுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு திட்டத்தை இந்த புறம்போக்கு எச்சக்கலை நாய் பிச்சைக்காரன் பிச்சைக்காரத்தனம் அப்படின்னு சொன்னான்னா அவனை செருப்பு கட்டி அடிக்கலாமா வேணாமா? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான திட்டத்தை ஃபாலோ பண்ணி இதனுடைய சக்ஸஸ்ஃபுல்லை கேட்டு இன்றைக்கு தெலுங்கானாவில் அந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதே தெலுங்கானாவில் இதே மாதிரி கிட்டத்தட்ட 30,000 ஸ்கூலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி அங்கேயும் 20 லட்சத்துக்கு மேட்ட கிட்டத்தட்ட 23 லட்சம் குழந்தைகள் காலை உணவை உண்டு பயன்பெறுகிறார்கள். அப்போது
சாதாரணமாக பாருங்கள், ஒரு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அது இன்றைக்கு தெலுங்கானா குழந்தைகளுக்கும் பயன்பெறுகிறதாக மாறி இருக்கிறது. அப்போ அங்கே ஒரு 23 லட்சத்துக்கும் குழந்தைகளுக்கும் காலை உணவுக்கு காரணமாக இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு முன்னேற்பாடாக ஒரு முன்னோட்டமாக செயல்பட்டுக்குது. அப்படி பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த புறம்போக்கு 60 வருஷமாக நீங்கள் தானே ஆள்றீங்க, இன்னமும் காலையில் கஞ்சி குடிக்காத அளவுக்கு தான் எங்கள் மக்களை வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு தற்கூரித்தனமாக கேட்டிருக்கிறேன். ஏண்டா புறம்போக்கு நாய், உனக்கு இன்னொரு விபரத்தையும் சொல்கிறேன். இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்குது, அது தெலுங்கானாவில் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இன்னைய தேதிக்கு கனடா நாடு தெரியும்ல, கனடா, அங்கேயும் ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க. அங்கேயும் நீ பொறுக்கி தின்னுக்கிற அந்த நாட்டில் கேட்டுப்பார், இப்பொழுது கேட்டுப்பார். அதே கனடாவில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5இல் 1 குழந்தை போதிய உணவு இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல் குறைபாடோடு இருக்கிறது. இன்றைக்கி வளர்ந்த நாடு கனடா, அங்கே நம்ம செய்கிறாங்க, இதே காலை உணவு திட்டம் அங்கேயும் இருக்குது. இதே மாதிரி பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அங்கேயும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தால் பயன்பெறாங்க. ஏண்டா வளர்ந்த நாடு தானே, வளர்ந்த நாட்டில் ஏண்டா இன்றைக்கும் காலையில் சோறு போட்டுன்னு இருக்கணும்? ஒன்றை மாதிரி புறம்போக்கு நாய் அங்கேயும் கேள்வி கேட்டுக்கிறான், அதுக்கு அவனும் பதில் சொல்லியிருக்கிறான். அட எச்சக்கால புறம்போக்கு சீமான் நாயே, இது அப்படி கிடையாதுரா. வளர்ந்த நாடு, வளராத நாடு, ஏழை நாடுன்னு கிடையாதுரா. எப்பேற்பட்ட நாட்டிலையும் வறுமை இருந்தே தீரும். ஏன்னா வறுமைக்கு ஒரு காரணம் இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த பல்வேறு காரணங்களில் முதன்மையான காரணம் பொருளாதார சமத்துவமின்மை, வருமான சமத்துவமின்மை, வேலை சமத்துவமின்மை. இப்படியான காரணங்களால் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் நகரம் கிராமம் சார்ந்து இருக்கிற வேறுபாடு, இதனாலையுமே கூட அங்கே எல்லா குழந்தைகளுக்குமான ஒரு சமநிலை இல்லை. அப்போ அவங்களுக்குமே இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்னைய தேதி வரைக்கும் கனடாவில் காலை உணவு நடைமுறையில் இருக்கிறது பள்ளிக்கூடங்களில். ஆக செய்தி இப்படி இருக்கும்பொழுது, அதாவது வளர்ந்த நாடு கனடாவிலே இந்த நிலைமைனா, அங்கேயாவது ஜாதின்னு ஒன்று கிடையாது, அங்கே மற்ற சமத்துவமின்மை தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியா போன்ற நாடு இருக்குதுல்ல, மிக மிக கேவலமான ஒரு நாடு. ஜாதிய ரீதியாக, வர்க்க ரீதியாக, வர்ணாசிரம ரீதியாக மனுஷனை பாகுபடுத்தி வச்சிருக்கிற ஒரு இழிவான நாடு. இந்த நாட்டில் இன்னுமே அதிக தேவை. இந்தியா முழுக்க இப்படி ஜாதியாலையும் வர்க்கத்தாலையும் பாலினத்தாலையுமே இந்த மக்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய ஜாதி ரீதியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒடுக்கப்பட்ட வகைகளில் அவங்களுடைய பொருளாதாரம் பல்லாண்டு காலமாக பின்தங்கி இருக்கிறது. அப்படியாப்பட்ட குழந்தைகளுக்கு தான் இங்கே பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு போன்ற மிக மிக உன்னதமான திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது காலை உணவு. யாருக்கு கொடுக்குறோம்? அரசு பள்ளி குழந்தைகளுக்கு. அரசு பள்ளி குழந்தைகள் யார்? மிகவும் பின்தங்கிய வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த உணவு வழங்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திட்டம் இந்தியா முழுக்க பரவணும். எங்கெல்லாம் சாதியால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாலின வேறுபாடுகளால் சுரண்டப்படுகிறதோ, எங்கெல்லாம் கிராமம் நகரம் பிரிஞ்சு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதோ, அங்கெல்லாம் இந்த மாதிரியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தணும். இது சாதாரண இது உணவு திட்டம்னு நினச்சிடாத. இது சாதாரண ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கான திட்டம் நினைக்காத. சிஎம் சொன்ன மாதிரி, முதல்வர் சொன்னது மாதிரி, இது ஒரு சமூக முதலீடு. மிக மிக அழகாக சொல்கிறார். இது சமூக முதலீடு, நாட்டிய காஸ்ட். இது ஒரு செலவு கிடையாதுரா, இது ஒரு செலவு கிடையாது, இது சமூக முதலீடுன்றார். சமூக முதலீடு என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? யுனெஸ்கோ சொல்லியிருக்கிறான். யுனெஸ்கோவுடைய எக்கனாமிக்கல் ரிப்போர்ட்ஸ் மிக அழகான ஒரு கருத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு நீ எப்படி கல்வியை கொடுக்குறியோ, அதே மாதிரி நீ உணவு கொடுக்குறியோ, எதை கொடுக்குறியோ, இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீ செய்கிற செலவு ₹1 அது உனக்கு 7 ரூபாயிலிருந்து 9 ரூபாயா திரும்பி வரும்ன்றான். எப்படி? இந்த பிள்ளைகளுக்கு செய்கிற ₹1 செலவு 7 ரூபாயிலிருந்து 9 ரூபாயா திரும்பி இந்த சமூகத்துக்கு வரும்
அவருடைய கல்வியின் மூலமாக, அவருடைய வளர்ச்சியின் மூலமாக இந்த நாடு வளர்ச்சி பெறும். அதன் மூலமாக 7% 9 ரூபாய் வரைக்கும் இந்த நாட்டுக்கு திரும்ப வரும். அதனால் அவர்களுக்கு செய்கிற 1 ரூபாங்கிறது முதலீடு, சமூக முதலீடு அப்படின்னு யார் சொல்கிறா? யுனெஸ்கோ சொல்கிறான். அதை பின்பற்றி தான் இன்றைக்கு தமிழக அரசு இந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த திட்டத்தை புறம்போக்கு நாயை, எச்சப்போரிக்கு நாயை, தொடப்பக்கட்ட நாயை, சீமான் பிச்சைக்காரத்தனம் சொன்னீங்கன்னா புறம்போக்கு நாயை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காலை உணவை உண்ணுகிற பிள்ளைகளின் பெற்றோர்கள் எங்கே பார்த்தாலும் உன்னை செருப்பு கட்டி அடிப்பாங்க. ஜாக்கிரதை.